Hi friends, a warm welcome to our Conceptual educational channel. Today we are going to see 6th standard term 2 lesson 2 electricity. ஸோ நம்ம சேனலில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன்ஸ் எல்லாமே டீச் பண்ணி போட்டுட்ருக்கோம் டேர்ம் வைஸ் அண்ட் தென் பிஎட் ரிலேட்டடான வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் யூஸ்ஃபுல் வீடியோஸ். இன்ட்ரடக்ஷன். வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி இன் ஆர் டே டு டே லைஃப் இல்லையா? நம்ம மின்சாரம் அது நம்மளோட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எப்போ மாதிரி யோசிச்சுருக்கீங்களா எங்கே நம்மளுக்கு மின்சாரம் கிடைக்கிறது அப்படின்ட்டு? அது ஒரு மின்சாரம் எப்படி இருக்கும், எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு எதாவது யோசிச்சுருக்கீங்களா? ஸோ ஹவு டஸ் திஸ் எலக்ட்ரிசிட்டி ஒர்க், எப்படி இந்த மின்சாரம் வேலை செய்யுது அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நம்மளால் அந்த டே எப்படி நம்ம அதை கொண்டு போவோம் இல்லையா? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஃபேன் லைட் எல்லாமே நம்ம எலக்ட்ரிசிட்டி மூலயமா தான் ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ நீங்கள் உங்கள் கிராண்ட்பா காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ இருக்காது. ஸோ அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, ஆயில் லேம்ப்ஸ் ஃபார் லைட்டிங்க்கு ஆயில் லேம்ப்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, எண்ணெய் விளக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வுட் ஆர் கோலை தான் என்ன செய்வாங்க, ஃபுட்ஸ் சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு அதை எரித்து தான் சாப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ and likewise they lived. By the advent of electricity our day-to-day works are made easy and the world is in our hands. ஓகே, நம்மளோட டே டு டே லைஃப் ஈஸியாகினதுக்கு எலக்ட்ரிசிட்டி ரொம்ப மெயின் ரீசன். ஓகே, அப்போல்லாம் சாப்பாடு சமைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, மிக்ஸி இருக்காது, கிரைண்டர் இருக்காது. ஸோ அவங்க ரொம்ப ஒர்க் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. பட் இப்போ ஈஸியாக மிக்ஸி அண்ட் கிரைண்டர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டினால் இயங்குது இல்லையா? அது யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க் ஈஸியாகுது. அண்ட் தென் நம்மளோட டே டு டே லைஃப்பில் எலக்ட்ரிசிட்டியால் இயங்கக்கூடிய அப்ளையன்சஸ் எதெல்லாம் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்ப்போம். ஓகேவா? பிஃபோர் தட் சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு விஷயத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ நம்ம லாஸ்ட் லெசன் ஹீட் பார்த்தோம் இல்லையா? ஹீட் அப்படின்றதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தா சன் அப்படின்னு பார்த்தோம். சன்லேருந்து நம்மளுக்கு ஹீட் கிடைக்குது இல்லையா? அப்போ அந்த சன் தான் இந்த சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சிமிலர்லி எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு எப்படி கிடைக்குதோ அதுதான் இந்த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் தென் இங்கே பாருங்கள், இப்போ செல்வி அண்ட் செல்வன் அப்படின்னு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க கிராண்ட்பா வீட்டுக்கு போயிருக்காங்க வில்லேஜில். ஸோ 6 o'clock அவங்க கிராண்ட்பா வீட்டில் லைட் ஆன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே என்ன லைட் எரியுது. ஸோ அப்போ செல்வனுக்கு ஒரு டவுட் வருது, எப்படி இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே லைட் எரியுது, என்ன ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஸோ அப்போ அவங்க கிராண்ட்பாட்ட கேட்டோடனே அவங்க கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்க, இதை ஒன்று கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேவா? ஏன்னா அங்கே தான் என்ன செய்வாங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எலக்ட்ரிசிட்டி போர்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இன்ஜினியர் செல்வனுக்குன்னு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ செல்வன் இஸ் ஆஸ்கிங், how do the electric bulb lighten up when we switch on switch? ஸோ நம்ம ஸ்விட்ச் போட்டோன்னா எப்படி லைட் எரியுது அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு இன்ஜினியர் சொல்கிறாங்க, டியூ டு எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் தான் அதுக்கு ரீசன் அப்படிங்காங்க. ஹோ, ஃப்ரம் வேர் டு வி கெட் திஸ் எலக்ட்ரிசிட்டி, எங்கேருந்து நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இன்ஜினியர் சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெர்மல் பவர், ஹைடல் பவர், டைடல் பவர், விண்ட் பவர், சோலார் பவர் அப்படின்ற ஒரு 5 சோர்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தெர்மல் அப்படிங்கும்போது அது ஹீட் எனர்ஜியை குறிக்கும். ஓகேவா? ஸோ ஹீட்லேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். அண்ட் தென் ஹைடல் பவர் அப்படின்னா வாட்டர். ஸோ இப்போ மேட்டூர் டேம் இருக்கு இல்லையா? அதுலேருந்து அந்த டேம் அந்த தண்ணி விழுகிற அந்த ஃபோர்ஸில் நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த டர்பைனில் ரொட்டேட் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுப்போம். அண்ட் தென் டைடல் அப்படின்னா ஓஷனில் இருக்குல்ல வேவ்ஸ். ஓகே, வேவ்ஸ்லேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். அண்ட் தென் விண்ட் பவர், காற்றாலை, அதுலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யும், மின்சாரம் கிடைக்கும். அண்ட் தென் சோலார் பவர், சன்னு. ஓகேவா? சன்னில் இருக்கிற அந்த ஹீட், அந்த லைட் ஹீட்டில் எனர்ஜி மூலிமா நம்மளுக்கு பேனல் ஹீட் ஆகி நம்மளுக்கு அது மூலிமா எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இதெல்லாம் சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் பிளான்ஸ் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எங்கேயுமே இருக்குமா, எல்லா இடத்துலையும் இருக்குமா அப்படின்னு கேட்காங்க. நோ, எல்லா இடத்துலையுமே இருக்காது. தீஸ் பிளான்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் டிபெண்டிங் அப்பான் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவைலபிள் அட் த பர்டிகுலர் பிளேஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கும், நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம அங்கே பிளான் வச்சுக்கலாம். இப்போ காற்றாலை அப்படின்னு காற்று நல்லா அடிக்கிற பிளேஸில் வைக்கணும். ஓகேவா? ஸோ சிமிலராக இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் பிளான்ட் நெய்வேலியில் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே லிக்னைட் அதிகமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நெய்வேலியில் லிக்னைட் அதிகமாக கிடைக்கிறதுனால அதை வச்சு நம்ம ஹீட் எனர்ஜி ப்ரிப்பேர் பண்ணி அதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அந்த பிளேஸ் எங்கே நேச்சுரல் ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அங்கே தான் நம்ம அந்த பிளான்ட்டை வைக்க முடியும். எல்லா இடத்துலையுமே எல்லா பிளான்ட்டையும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் தராங்க. ஓகேவா?
வேறு எந்தெந்த பிளேஸ்லாம் சொல்லுங்கள். இப்போ வந்து மேட்டூர் டேம் சொன்னேன் இல்லையா, இப்போ டைடல் எங்கெல்லாம் டேம் இருக்கோ அந்த டேமில் வந்து தண்ணி வரும் இல்லையா, ஃபாஸ்ட்டாக வந்து விழுகும். ஸோ அப்போ டர்பன் ட்ரெயின் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அது டேம் இருக்கிற ஏரியாவில் தான் பாசிபிள் இல்லையா. நெக்ஸ்ட் செல்வன் சொல்கிறாங்க, எஸ் ஐ ஹேவ் சீன் windmills நியர் த ஹில்ஸ் ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் பொட்டென்ஷியல் விண்ட் ரிசோர்ஸ். ஸோ வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த பிளேஸில் வந்து ரொம்ப விண்ட் இருக்கும். ஸோ அந்த நேரம் அங்கே வந்து நம்ம வந்து காற்றாலை வைக்கும்போது என்ன ஆகும், அந்த விண்ட் மூலிமா டர்பைன் ரொட்டேட் ஆகி அங்கே வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்படி அவங்க வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ இப்படி சொல்கிறாங்க. உடனே இப்போ வீட்டுக்கு வந்து கிராண்ட் பா வரும்போது கேட்குறாங்க, டு யூ திங்க் வி கெட் எலக்ட்ரிசிட்டி ஒன்லி ஃப்ரம் த எபவ் மென்ஷன் சோர்ஸஸ். இப்போ ஒரு 5 சோர்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து செல்வன்ட்ட வந்து அவங்க கிராண்ட்பா கேட்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா வால் கிளாக் பார்க்கான். ஓகே, கடிகாரம் பார்க்க. அந்த கடிகாரத்தில் வந்து எந்த எலக்ட்ரிசிட்டியும் இல்லை இல்லையா. அப்புறம் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள அந்த செல்லு, நம்ம கிளாக்குக்கு ஒரு செல் போடுவோம் இல்லையா, அந்த செல் ஒரு பேட்ரியும் என்னது, இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, see this image, sources of electricity, solar cell panels, okay, and then hydel power station சொன்னேன்ல டேம்ல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணியில் அந்த இது, okay, and then thermal power station, atomic power station and windmills, okay, these are the sources of electricity. Okay, இது வந்து large amountல. Okay, and then செல்வன் சொல்கிறாங்க, எஸ் கிராண்ட்பா, now I am going to discuss about all this செல்வி. ஸோ இந்த அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து அவன் ஷேர் பண்ணுறான் அவனோட சிஸ்டர் கூட. ஓகேவா. and then what do you infer from the above dialogue, any device from which electricity is produced is called the sources of electricity. ஸோ source of electricity என்ன, எந்த ஒரு டிவைஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த சோர்ஸ், அந்த டிவைஸ் தான் என்னது, source of electricity. ஓகே, we get electricity from different sources. The major electric power stations in Tamil Nadu are, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எதுலேருந்துலாம் பார்ப்போம், தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ். ஓகே, இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் எண்ணூர் இன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா. நெய்வேலியிலேருந்து லிக்னேட் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்காங்க. ஓகேவா. ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ் இன் மேட்டூர் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ மேட்டூரில் இருக்கிற அந்த மேட்டூர் டேம் வந்து, அந்த டேமில் வந்து நம்ம வந்து அந்த டேம் மூலியமாக நம்ம என்ன செய்கிறோம், ஹைடல் பவர் எடுக்கிறோம். ஓகேவா. ஸோ அங்கே வந்து ஹைடல் பவர் ஸ்டேஷன் இருக்குது. and Papnasam in Tirunelveli district, there also a hydel power station is available. Okay, and then see atomic power stations எங்கே இருக்குது அப்படின்னா கல்பாக்கம் in காஞ்சிபுரம் district and கூடங்குளம் in Tirunelveli district. Okay, and then wind mills, RLY மொழி in கன்னியாகுமரி district, கயத்தாறு in திருநெல்வேலி district. ஓகே, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா காற்றாலை இருக்குது. ஓகேவா. ஸோ அங்கே வந்து நல்லா ஹை அமௌண்ட் ஆஃப் விண்ட் இருக்குன்றதுனால நம்ம அங்கே வந்து விண்ட் மில்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்கே வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கோ, ஸோ நம்ம அங்கே வந்து அந்தந்த டைப் ஆஃப் பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ், இது தவிர நம்மளுக்கு வந்து எப்படிலாம் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும், தேர் ஆர் சம் அதர் வேஸ் ஆல்சோ. ஓகேவா. So see, apart from these solar panels which are prevalent in many places are used to produce electricity. solar panels வந்து நிறைய places வச்சுருக்காங்க இல்லையா. solar panels எதுக்கு வைப்பாங்க, நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி, சன்லேருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அது எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அது நம்மளோட ஹோமில் கூட நம்ம வந்து சோலார் பேனல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷனை பற்றி ஃபுல்லாக ஒரு வியூ பார்ப்போம். ஓகேவா. தெர்மல் பவர் ஸ்டேஷன், இன் தெர்மல் பவர் ஸ்டேஷன் த தெர்மல் எனர்ஜி ஜென்ரேட்டட் பை burning coal, diesel or petrol like that. ஓகே, ஸோ வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷனாக என்ன சொன்னால் ஹீட் எனர்ஜி. ஸோ அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா பேர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா. கோல் ஆர் டீசல் ஆர் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேர்ன் பண்ணுறது மூலிமா அங்கே ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் ஸ்டீம். த ஸ்டீம் தஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் யூஸ்டு டு ரொட்டேட் த டர்பைன். ஸோ அந்த ஸ்டீமை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்ண விடுவாங்க. ஓகேவா. அந்த டர்பைன் ரொட்டேட்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த காயில் ஆஃப் ஃபயர் என்ன ஆகும், see that image, இதுதான் வந்து என்னதுன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஓகேவா. ஸோ அந்த காயில், the wire of coil kept between the electromagnetics rotates. ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது எலக்ட்ரோமேக்னெட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ என்ன வாட் ஹேப்பன், டியூ டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஹியர் ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ தெர்மல் அப்படின்னா என்ன, ஹீட் தான். ஓகேவா. ஸோ ஹீட் எனர்ஜியில் மூலியமாக நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. இதுதான் என்னது தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து நடக்குது. ஓகேவா. Next, hydel power station. Hydel power station means what I am saying, water. Okay, ஸோ பாருங்கள் டேம்லேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும் இல்லையா. ஸோ அங்கே வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா டர்பைன் வச்சுருப்பாங்க சிமிலர்லி. ஸோ அந்த வாட்டர் அந்த ஃபோர்ஸில் வந்து என்ன செய்யும், இந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும்.
ஸோ அங்கே ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி வாட் ஹேப்பன், அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ see here the turbine may be rotate by the flow of water from the dams to produce electricity. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து என்ன செய்யும், அந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அங்கே வந்து கைனடிக் எனர்ஜி என்னவாகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஹைடல் ஸ்டேஷன்ஸ் ஹேவ் லாங் எக்கனாமிக் லைஃப்ஸ் அண்ட் லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ நம்ம ஒன் டைம் அதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு அதுக்கு செலவு இருக்காது. ஓகேவா? ஸோ அதை வைக்கிறதுக்கான செலவும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கம்மியான ப்ரைஸில் நம்மளுக்கு ரொம்ப லாங் நாள் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது இல்லையா? ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு அஸ். ஓகே, பவர் ஸ்டேஷன் வந்து நம்ம எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். மேட்டூர் டேம் அண்ட் பாப்நாசம் இல்லையா? இங்கெல்லாம் வந்து அந்த டேம்லேருந்து வர தண்ணியில் மூலிமா இந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கைனடிக் எனர்ஜி வந்து நம்மளுக்கு லேட்டர் ஆன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் தான் ஓவராலாக நடந்துகிட்ருக்கு ஹைடல் பவர் ஸ்டேஷனில். அண்ட் தென் சி அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். இன் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் நியூக்ளியர் எனர்ஜி இஸ் யூஸ் டு பாயில் வாட்டர். ஸோ இங்கே வந்து நியூக்ளியர் எனர்ஜி வந்து வாட்டர் பாயில் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன ஆகும், இங்கே சிமிலர்லி அதே மாதிரி வாட்டர் பாயில் ஆனால் ஸ்டீம் வரும் இல்லையா? அந்த ஸ்டீம் வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டர்பைன் வந்து ரொட்டேட் ஆக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், it will convert into electrical energy. Okay, as a result electricity is produced. So atomic power stations are also called nuclear power stations. இது நமக்கு எல்லாமே தெரியும். atomic power station அப்படின்னா என்ன, nuclear power station சொல்லுவோம். because atomic power station அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க, நியூக்ளியஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? யுரேனியம் யூஸ் பண்ணுறாங்க கூடங்குளம்ல. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்றது எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க, நியூக்ளியர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதர்வைஸ் கால்ட் அஸ் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். where here nuclear energy is converted into mechanical energy and then electrical energy. ஸோ இங்கே நியூக்ளியர் இருக்குது, அந்த நியூக்ளியர் என்ன செய்யுது, மெக்கானிக்கல் எனர்ஜியை ஃபஸ்ட் கன்வெர்ட் ஆகுது அண்ட் தென் அது ஃபர்தர் என்ன செய்யுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? இந்த ப்ராசஸ் நடக்குது இங்கே அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில். நம்ம கூடங்குளமில் வந்து இந்த இந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ வாட்டர் பாயில் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ஸ்டீம் வந்து எலக்ட்ரிசிட்டிக்காக எப்படி யூஸ் பண்ணுறாங்க, மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அண்ட் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? தென் விண்மில்ஸ், காற்றாலை. ஓகே, இது நம்ம எங்கெல்லாம் பார்த்துருக்கோம், ஆர்என்வாய் மொழியில் பார்த்துருக்கோமா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ in windmills, wind energy is used to rotate the turbine to produce electricity. So wind வந்து இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த wind வந்து ஃபோர்ஸுக்கு என்ன செய்யும், இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, ஸோ கைனடிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த கைனடிக் எனர்ஜி என்ன செய்யுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து செல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? a device that converts chemical energy into electrical energy is called as cell. ஓகே, ஒரு டிவைஸ் அது என்ன செய்யுது, கெமிக்கல் எனர்ஜி ரியாக்ஷன் நடக்குது, அது மூலிமா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தருது. ஓகேவா? கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா அதுதான் நம்ம செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? chemical solution which produces positive and negative ions is used as electrolyte. Okay, so see here ஒரு chemical solutionல positive and negative ions form ஆகும் இல்லையா? a chemical solution which produces positive and negative ions is used as electrolyte. so எந்த chemical solutionல positive and negative ions form ஆகுதோ அந்த solution நம்ம என்னன்னு சொல்கிறோம், electrolyte அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த electrolyteல வந்து 2 metal plate வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? 2 different metal plates are inserted into the electrolyte as electrodes. ஸோ electrolyte அப்படின்றது என்னதுன்னா ஒரு சொல்யூஷன். ஓகேவா? கெமிக்கல் சொல்யூஷன், அதில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 different electrodes. ஓகே, 2 மெட்டல் பிளேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டல் பிளேட்ஸ் வந்து அதில் இன்சர்ட் பண்ணுறாங்க டு ஃபார்ம் அ செல். Due to the chemical reaction, one electrode gets positive charge and the other gets negative charge, producing continuous flow of electric current. ஸோ இப்படி ஃப்ளோ இப்படி வந்து ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்ங்கும் போது இப்படி அது கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. டிபெண்டிங் ஆன் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், cells are classified into 2 types, primary cells and secondary cells. First we are going to see primary cells. They cannot be recharged, so they can be used only once. Hence the primary cells are usually produced in small size. ஸோ ப்ரைமரி செல் எப்படி இருக்கும், நாட் ரீசார்ஜபிள். ஸோ ஒன் டைம் யூஸபிள் தான் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து இப்போ ப்ரைமரி செல் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிவி ரிமோட்க்கு யூஸ் பண்ணுறோம்ல, அது இந்த செல் தான். ஓகேவா? அந்த செல் என்ன ஆகும், நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், கொஞ்ச நாள் கழித்து அதை வந்து யூஸ் ஆகலைன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ தே கேன் பி யூஸ் ஒன்லி ஒன்ஸ். ப்ரைமரி செல்ஸ் தான் ஸ்மால் இன் சைஸ். எப்படி இருக்கும், ஸ்மால் இன் சைஸில் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள்,
செல்ஸ் யூஸ்ட் இன் கிளாக்ஸ். ஸோ நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லையா, அந்த வாட்சில் வந்து இருக்கக்கூடிய செல் என்னது ஒன் டைம் யூஸ் செல். ஓகேவா. ஸோ அது என்ன செய்யும், நம்ம வாங்கும்போது இது எவ்வளோ கெப்பாசிட்டியில் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணும்போது காலி ஆயிடுச்சுன்னா அது தூக்கி தான் போடுவோம். ஸோ அதை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ வாட்சஸ், டாய்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ப்ரைமரி செல். சி ஹியர் இந்த இமேஜ் பாருங்கள், இதெல்லாம் வந்து என்னது ப்ரைமரி செல். இதெல்லாம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. பட்டன் செல், 9 volt இதெல்லாம் என்னது ப்ரைமரி செல். ஓகே, தே ஆர் நாட் rechargeable. And then secondary cell, a cell that can be recharged many times is called secondary cell. ஓகே, ஒன் டைப் ஆஃப் செல் இருக்குது. அது என்ன ஆகுது, நம்ம வந்து அந்த கெப்பாசிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அதை நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் என்னதுன்னா செகண்டரி செல். ஓகேவா. அந்த ரீயூஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these cells can be recharged by passing electric current. ஸோ நம்ம அதை ரீசார்ஜ், அந்த சார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், எது எப்படி பண்ணுறாங்க, பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலிமா மறுபடியும் அது என்ன செய்யுது, அந்த செகண்டரி செல்லுக்கு வந்து பவர் வந்துடுது. ஓகேவா. ஸோ தே கேன் பி யூஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அது லாஸாக நம்ம என்ன செய்யலாம், அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா. புதுசாக வேறு ஒன்று வாங்கணும்னு அவசியம் இல்லை. த சைஸ் ஆஃப் த செகண்டரி செல்ஸ் கேன் பி ஸ்மால் ஆர் ஈவன் லார்ஜ் டிபெண்டிங் அப்பான் த யூசேஜ். ஸோ நம்ம இப்போ ரெண்டு விஷயத்தில் பார்க்கலாம். ஒன்று ஃபோன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ ஃபோனில் உள்ள பேட்டரியும் அப்படி தான் நம்மளோட செகண்டரி செல் தான். ஓகேவா. ஸோ அதோட கெப்பாசிட்டி முடிஞ்சிச்சுன்னா அகெயின் என்ன செய்யலாம், அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா எப்படி அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து லோ ஆகுது, ஸ்டோரேஜ் கம்மியாகுது அப்படின்னா என்ன செய்வாங்க, மறுபடியும் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லையா. ரீசார்ஜபிள் கெப்பாசிட்டி உள்ளது தான். இதுதான் என்னது எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி செல். ஓகே. செகண்டரி செல் வந்து வேறு எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கார் பேட்ரிஸ், பஸ் பேட்ரி, இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து செகண்டரி செல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ சி ஹியர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் செகண்டரி செல் யூஸ்ட் இன் மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், எமர்ஜென்சி லேம்ப்ஸ், வெஹிக்கிள் பேட்ரிஸ். ஓகே, கார் பேட்ரி ஆல்சோ மேட் அப் ஆஃப் செகண்டரி செல். தே ஆர் ரீசார்ஜபிள் ஒன். ஓகே. ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன செய்யலாம், மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். So see here from the following pictures identify those are primary cell and then secondary cell. ஸோ வாட்சில் வந்து என்ன செல் இருக்குது, ப்ரைமரி செல். அது வந்து நாட் ரீசார்ஜபிள் கெப்பாசிட்டி உள்ளது கிடையாது. ஓகேவா. அது வந்து ஒன் டைம் யூஸ்க்குள்ளது தான். அண்ட் தென் கார் பேட்ரி என்ன பார்த்தோம், செகண்டரி செல். ரிமோட் இட்ஸ் அ ப்ரைமரி செல். ஃபோன் பேட்ரி செகண்டரி செல். அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் லேம்ப் இல்லையா, இது வந்து என்ன செல் பார்த்தோம் நம்ம, செகண்டரி செல். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேட்ரி. ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல் அண்ட் பேட்ரி பார்ப்போம். ஓகேவா. ஃபஸ்ட் பேட்ரினா என்ன அப்படின்னா, we call cells as batteries. ஆஃபன் நம்ம வந்து செல்லாவே நம்ம பேட்ரி தான் சொல்கிறோம் இல்லை, ரிமோட்டில் உள்ள பேட்ரி அப்படின்னு. ஆனால் அது என்னது, செல். ஓகேவா. however only when two or more cells are combined together they are called make பேட்ரி. ஸோ ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு செல் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து போடுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம பேட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. செல் இஸ் அ சிங்கிள் யூனிட் தட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் அ பேட்ரி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். ஒரு செல்னா என்ன அப்படின்னா அது ஒரு சிங்கிள் யூனிட். கெமிக்கல் எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா. பேட்டரினா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். ஒன்று அதில் 2-3 செல்லை வந்து ஒன்றா இணைச்சி அதுலேருந்து என்ன ஆகும், அப்போ கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்து செல் அண்ட் பேட்ரி. ஓகேவா. செல் அப்படின்னா ஒன்று தான், பேட்ரி அப்படின்னா 2 or more cells are called battery. ஓகே, கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் பேட்ரி. வார்னிங். All experiment with electricity should only be performed with batteries used in a torch or radio. ஸோ பேட்ரிஸ் வச்சு தான் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறோம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக. ஓகேவா. ஸோ என்ன பேட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ, டார்ச்சில் உள்ள பேட்ரிஸ் வச்சு தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். Do not under any circumstance make the mistake of performing these experiment with the electricity supply in your home, farm or school, playing with the household electric supply in your home, ஃபார்ம் ஆர் ஸ்கூல். ஓகே, நம்ம ஸ்கூலில் இல்லை ஃபார்மில் இல்லை நம்மளோட வீட்லேயோ எங்கேயுமே எலக்ட்ரிக்கல் சப்ளையை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. ஓகேவா. நம்ம வந்து டார்ச் ஆர் ரேடியோ பேட்டரி தான் யூஸ் பண்ணணும். பிளேயிங் வித் த ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக் சப்ளை வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். ஸோ டிவி ஸ்விட்ச், அயன் பாக்ஸ் ஸ்விட்ச், கிரைண்டர் ஸ்விட்ச், இந்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் கூடயும் நம்ம வந்து விளையாடக்கூடாது. ஓகேவா. இட் வில் பி டேஞ்சரஸ் ஆஸ் அ ஸ்மால் சைல்டு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ். ஓகே. அண்ட் தென் சி ஒரு நம்மளை எந்த பேட்டரி யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, ரிமோட், டார்ச், இதில் உள்ள பேட்டரிஸை வச்சு நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம ஃபர்தராக நம்ம வந்து சர்க்யூட்ஸ் பார்ப்போம். அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும், பேட்டரிஸ் அலோன் we have to use. Okay, see electrical circuits. So grandfather asked Sylvie to bring torch light. While taking the torch light, it fell down and the cells came out. She put the cells back and switch on it. பாருங்க அவங்க எப்படி போட்டிருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா.
இப்படி போட்டிருந்தா என்ன ஆகும், the torch light did not glow. So she thought the torch was worn out, அந்த டார்ச் போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்க. she was afraid the grandfather might scold her, அவங்க தாத்தா திட்டுவாங்களோ அப்படின்னு பயந்தாங்க. she started crying. her uncle came there and asked the reason for crying. she conveyed the matter. her uncle removed the cells and reversed them. ஸோ என்ன செஞ்சாங்க அவங்க அங்கிள் அந்த நடந்து சொல்கிற அப்படி டார்ச் விழுந்துருச்சு, நான் எடுத்து இப்படி மாட்டினேன், டார்ச் போயிடுச்சு அப்படிங்க. ஸோ அவங்க அங்கிள் என்ன சொல்கிறாங்க, அந்த டார்ச்சில் உள்ள அந்த செல்லை வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் மாட்டுறாங்க. ஸோ எப்படி மாட்டியிருப்பாங்க, பட் ஆனால் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எப்படி மாட்டியிருந்திருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ஓகேவா, மைனஸ் அண்ட் ப்ளஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இப்படி மாற்றிருப்பாங்க. பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், plus and minus are in contact. So என்ன ஆகும், torch will glow. Okay, so now the torch glows. Selvi's face also glows. Uncle told her the reason and explained her about electric circuit. So electric circuit na enna அப்படினு explain பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ டார்ச் எந்த ஒரு பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அதோட இன்சைட் வியூ பார்ப்போம். ஓகேவா, ஸோ see here the inside view of torch. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், the circuit break gap. ஸோ see there is a gap இல்லையா, ஒரு கோல்டன் கலர் லைன் தெரியுதுல, அதில் பாருங்கள் அந்த சர்க்கியூட் கேப்னு போட்டிருக்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா they are not in contact, ஸோ லைட் வந்து எரியாது. ஓகேவா, ஸ்லைடிங் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கோல்டன் கலர் லைன் இந்த கோல்டன் கலர் லைன் டச் பண்ணும்போது என்ன செய்யும், இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணும், அப்போ வந்து லைட் வில் க்ளோ. ஓகேவா, இந்த பிரின்சிபல் தான் நடக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும்போது அந்த பேட்டரி பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது தான் என்ன செய்யும், எலக்ட்ரிசிட்டி வில் பாஸ். ஓகே, அண்ட் தென் பல்ப் டேர்ன்ட் ஆஃபில் இருக்குது. ஸோ டேர்ன் ஆன் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ஸ்விட்ச் ஆனில் இருந்துச்சுன்னா பல்ப் வில் டேர்ன் ஆன். So see here, an electric circuit is a continuous or unbroken closed path along with the electric current flows from the positive terminal to the negative terminal of the battery. ஸோ ஒரு பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒரு நெகட்டிவ் டெர்மினலுக்கு எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா, ஸோ இது ஒரு க்ளோஸ்டு பாத்தாக இருக்கும், கண்டினியூஸ் பாத்தாக இருக்கும். ஓகேவா, a circuit generally has a cell or battery. ஒரு சர்க்கியூட் அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படையாக தேவைப்படுற விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அல்லதுனா பேட்ரி. ஓகேவா, செல் அப்படின்னா என்ன, இட் இஸ் அ சிங்கிள் யூனிட். பேட்ரி மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸோ இது என்னது, செல் ஆர் பேட்டரினா என்னது, சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸே என்னது தான் செல் ஆர் பேட்ரி. அண்ட் தென் கனெக்டிங் வயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் கேரிங் கரண்ட்டை வந்து கேரி பண்ணுறதுக்கு வந்து வயர்ஸ் ஆர் கனெக்டிங். அண்ட் தென் பல்ப், அ டிவைஸ் தட் கன்சியூம்ஸ் த எலக்ட்ரிசிட்டி. பல்ப் எதுக்கு, அந்த அதுதான் ஒரு டிவைஸ், எதுக்கு எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணி நம்மளுக்கு வந்து லைட் எனர்ஜி தருது. a key or a switch, this may be connected anywhere along the circuit to stop or allow the flow of current. ஸோ வந்து இந்த வயரில் வந்து எங்கேனாலும் நம்ம வந்து கீ ஆர் ஸ்விட்சை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது எதுக்கு, அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கீ ஆன் பண்ணி வச்சுருந்துருப்போம், இந்த கரண்ட் வில் ஃப்ளோ. கீ ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன விட் ஹேப்பன், the current will not flow. ஓகேவா, திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ இது இந்த ஒரு இது விஷயம் தான் என்னது, அடிப்படையாக நம்மளுக்கு சர்க்கியூட்டுக்கு தேவையானது. ஸோ see here, ஓப்பன் சர்க்கியூட் அண்ட் க்ளோஸ் சர்க்கியூட் ரெண்டு டைப் பார்த்துருக்கோம். ஓப்பன் சர்க்கியூட்னு என்னென்னு பார்ப்போம். இன் அ சர்க்கியூட் இஃப் த கீ இஸ் ஓப்பன், கீ வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன், தென் த எலக்ட்ரிசிட்டி வில் நாட் ஃப்ளோ. ஓகேவா, எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யாது, ஃப்ளோ ஆகாது. ஓப்பன் கீ பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த கீ வந்து என்ன செய்யுது, இன்னொரு லைன், அதாவது இன்னொரு வயரில் வந்து டச் பண்ணாமல் இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அந்த நம்ம சர்க்கியூட் வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ பல்ப் ஆல்சோ நாட் க்ளோ. The circuit is called open circuit. The bulb will not glow in this circuit. ஸோ இங்கே பாருங்கள், க்ளோஸ்டு சர்க்கியூட் பாருங்கள், இதில் வந்து என்ன செஞ்சுருக்கு, அந்த கீ வந்து எப்படி இருக்குது, க்ளோஸ்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ என்ன ஆகுது, கரண்ட் வில் ஃப்ளோ, அப்படியே அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, செல் பல்ப் கீ இருக்குது, இங்கே இந்த கீ வந்து க்ளோஸ்டில் இருக்குங்கும் போது இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும், பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ பல்ப் வில் க்ளோ. ஓகே, in the circuit the key is closed in condition, so the electricity will flow and the circuit is called closed circuit. The bulb will glow in this circuit. Okay, can you make a simple switch on by simple things available to you? ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்விட்ச் ரெடி பண்ண முடியுமா, நம்மளோட அவைலபிள் திங்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஓகேவா, ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் திங்ஸ் தேவைன்னு இல்லை, வீட்டில் இருக்க சின்ன விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்விட்ச் ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள எதுனாலும் நம்ம ஸ்விட்சாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் ஸ்பூன், கேர்பின், ஊக்கு, இது எல்லாமே என்னது ஒரு ஸ்விட்சாக ஆக்ட் பண்ணும். ஓகேவா, ரெண்டு வயரு, ஒரு
பல்ப் அண்ட் தென் ஒரு செல்லு இப்படி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்விட்சாக ஆக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பல்ப் வில் க்ளோ. இப்போ இதை வுட்டு வச்சோம்னா பல்ப் வில் நாட் க்ளோ பிகாஸ் வுட் இஸ் நாட் அ கண்டக்டர். ஸோ இதை நம்ம ஃபர்தர் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட், சிம்பிள் சர்க்யூட், சீரிஸ் சர்க்யூட் அண்ட் பேரலல் சர்க்யூட். ஸோ சிம்பிள் சர்க்யூட் பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு பேசிக் ஆன் இன் சர்க்யூட்டில். ஓகேவா, சர்க்யூட் கன்சிஸ்டிங் ஆஃப் அ செல், key, bulb and connecting wires is called simple circuit. So one cell and then one key is enough and one bulb is also enough, two connecting wires. So இதை வச்சு என்ன செய்யலாம், பல்பு கனெக்ட் பண்ணணும் அண்ட் தென் ஸ்விட்ச் கீயை கனெக்ட் பண்ணிக்கணும் அண்ட் தென் செல்லை கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்ச் இன் ஆன் க்ளோஸ் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் சப்ளை வில் பி தேர். ஸ்விட்ச் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, அதாவது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரண்ட் வில் நாட் பாஸ் அண்ட் தென் பல்ப் வில் நாட் க்ளோ. ஓகேவா, இதுதான் என்னது சிம்பிள் சர்க்யூட். சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னா 1 or 2 பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் த சீரிஸ் வே. அடுத்த ஒரு பல்ப் வச்சதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு பல்ப் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இப்படி அதுக்கடுத்து இன்னொரு பல்ப் அடுத்த 2 செகண்ட் பொசிஷனில், அதுக்கப்புறம் தேர்ட் பல்ப் வந்து தேர்ட் பொசிஷன், இப்படி வந்து 1 or 2 வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது என்னது சீரிஸ் சர்க்யூட். ஓகேவா, ஒன்று அல்லதுன்னா அதுக்கு மேற்பட்ட பல்ப் வந்து என்ன செய்யுது, ஒரு லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு செல்லு, ஒரு கீ அண்ட் தென் கனெக்டிங் வைஸ் இது இருந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு வந்து சீரிஸ் சர்க்யூட் வந்து பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ வந்து ஒன் பல்ப் வந்து ஆஃப் ஆகிட்டு, இந்த L1 L2 L3யில் ஒரு பல்ப் போச்சு அப்படின்னா மற்ற 3மே ஆஃப் ஆயிரும். ஓகேவா, மற்ற 3மே போயிடும். ஓகேவா, ஏன்னா இது வந்து சீரிஸ் வேயில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பல்ப் வந்து போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 3மே போயிடும், எரியாது. ஓகேவா, ஸோ பேரலல் சர்க்யூட், தேர்ட் டைப் என்னது பேரலல் சர்க்யூட். 2 or more bulbs are connected in the parallel in the circuit, then the type of circuit is called parallel circuit. இங்கேயும் அதே மாதிரி தான் 2 or more bulb வேணும், ஒரு கனெக்டிங் வயர், ஒரு கீ, ஒரு செல். ஓகேவா, இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பேரலல் சர்க்யூட் செஞ்சிடலாம். இந்த பேரலல் டபுள் எல் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கணும். ஓகேவா, ரெண்டுமே ஒரே மாதிரி சமநிலையில் போகணும். ஓகேவா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பேரலல் சர்க்யூட். ஸோ வயரில் வந்து பல்பை வந்து ஒன்று கீழே ஒன்று சரி, ஃபஸ்ட் லேயரில் ஒரு பல்பு, ஒரு அடுத்த லேயரில் ஒரு பல்பு இப்படி கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது வந்து பேரலல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் வந்து ஒரு பல்பு போயிடுச்சு அப்படின்னா அடுத்த பல்பு ஆஃப் ஆகாது. ஏன்னா இது வந்து கனெக்டிங் வயர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அடுத்தடுத்த வயர்ஸ் தான், ஒரே வயர் கிடையாது இல்லையா. அதனால் என்ன ஆகும், ஒரு பல்ப் போச்சுன்னா இன்னொரு பல்ப் போகாது, அடுத்த பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஓகேவா, ஸோ சிம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ்னால் என்ன, இந்த செல், பேட்ரி, பல்பு, கீ, ஸ்விட்ச் இது எல்லாமே என்னது எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் இல்லையா. இதை வந்து நம்ம ஒரு சர்க்யூட்டில் வரையணும் அப்படின்னா எத்தனை பல்பு இருந்துச்சுனாலும் அத்தனை பல்பு நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் ஆகும் வரைகிறதுக்கு, கைண்ட் டிஃபிகல்ட் டூ இல்லையா செல் வரைகிறதுக்கு. ஸோ இதுக்கெலாம் என்ன செஞ்சாங்க, சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க, சிம்பிள்ஸ். யூஸிங் த சிம்பிள்ஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட் வரையும் போது இட் வில் ஈஸி டு. ஓகேவா, அண்ட் தென் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இதுக்கு செல்லுக்கு வந்து ஒரு சிம்பிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது அப்படின்னா, ஒரு லாங்கர் டெர்மினல் ரெஃபர்ஸ் த பாசிட்டிவ் அண்ட் ஷார்ட்டர் டெர்மினல் ரெஃபர்ஸ் த நெகட்டிவ் லைன். ஓகே, இந்த லாங்கராக ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் வந்து ஸ்மால் டெர்மினல். ஓகேவா, அண்ட் தென் பேட்ரி அப்படின்னா பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிம்பிளில் வந்து நிறைய போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பேட்ரி. 1 or 2 வந்து இப்போ இதில் 3 பேட்ரி இருக்கிறதுனால இங்கே 3 டைம்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2 பேட்ரி அப்படின்னா 2 டைம்ஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் தென் சிமிலர்லி அதே மாதிரி தான் இங்கேயும் லாங்காக இருக்கிறது வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ஸ், ஷார்ட்டாக இருக்கிறது வந்து என்னது நெகட்டிவ் டெர்மினல். அண்ட் தென் ஸ்விட்ச் வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அது வந்து மேலே இருக்குது இல்லையா, கனெக்ட் ஆகாமல் இருக்குது, இன்னொரு வயரோட கனெக்ட் ஆகாத மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் ஸ்விட்ச் இஸ் இன் ஆஃப் பொசிஷன். அப்போ ஓப்பனில் இருக்குது, அப்போ கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்குது, அப்போ என்ன செய்யும், இந்த கரண்ட் வந்து அப்படியே ஃப்ளோவாக பாஸ் ஆகும். ஓகே, இந்த ஸ்விட்ச் இஸ் இன் ஆன் பொசிஷன், அப்போ இப்படி இருக்க க்ளோஸில் இருக்கும் உள்ள. ஓகேவா, அண்ட் தென் பல்பு பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த இதுதான் என்னது பல்போட சிம்பிள். ஓகேவா, ஒரு சர்க்யூட் வரையும் போது நம்ம இப்படி போட்டோம்னா ஈஸியாக சர்க்யூட்டில் பல்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் அது நாட் க்ளோயிங் அப்படின்றதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. அண்ட் பல்ப் க்ளோ ஆச்சுன்னா எப்படி போட்டிருந்தாங்க, மேலே வந்து ஒரு 4 கோட் போட்டிருந்தாங்க. ஸோ அது பல்பில் க்ளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கனெக்டிங் வயர்ஸ்க்கு வந்து ஒரு லைன் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் சி நம்ம வந்து ஏற்கனவே படித்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். சிம்பிள் சர்க்யூட்னா என்ன, ஒரு பல்பு, ஒரு ஸ்விட்சு, ஒரு செல்லு, இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு கனெக்டிங் வயர்ஸ் இதை வச்சு நம்ம ஒரு சர்க்யூட் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் வந்து சிம்பிள் சர்க்யூட்டை. ஓகேவா, ஸோ அந்த ஸ்விட்ச் ஆனில் இருக்குது அப்படின்னா அந்த க்ளோஸ் சர்க்யூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து கரண்ட் வில் பாஸ் அந்த பல்ப் வில் க்ளோ. ஆஃப் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அந்த ஓப்பன் கண்டிஷன், ஓப்பன் சர்க்யூட். ஸோ அந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகாது, பல்ப் வந்து க்ளோ ஆகாது. சீரிஸ் சர்க்யூட்னா என்ன, ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்த ஒரே லைனில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது சீரிஸ் சர்க்யூட். பேரலல் சர்க்யூட்னா ஒன்று கீழே ஒன்று இப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா பேரலல் சர்க்யூட்டை பார்த்துக்கோங்க, இமேஜை பார்த்துக்கோங்க.
ஸோ இது என்னாகும், இதில் பல்பு வந்து பேரலல் சர்க்யூட்டில் ஒன்று போச்சுன்னா ரெண்டாவது வந்து போகாது, ரெண்டாவது ஒன்று அப்படி நிற்கும். சீரிஸ் சர்க்யூட்டில் ஒன்று போயிடுச்சுனாலும் அடுத்தடுத்து இருக்கிற எல்லா பல்பு வந்து ஆஃப் ஆயிரும். ஓகே, அண்ட் தென் செல்ஸ் பாருங்கள், ப்ரைமரி செல், செகண்டரி செல். ப்ரைமரி செல்னால் என்ன, இட் கேனாட் பி ரீசார்ஜ் அகெயின். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அது முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா. செகண்டரி செல்னா என்ன, இட் கேன் பி ரீசார்ஜபிள். ஓகே, ஸோ அது வந்து முடிஞ்சிருச்சுனாலும் ரீசார்ஜ் மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிங் வயர்ஸ்னால் என்ன, அது வந்து என்னதுன்னா, இந்த கனெக்டிங் வயர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் கவர்ட் வித் இன்சுலேட்டர்ஸ். ஸோ கண்டக்டிங் வயர்ஸ் வந்து கண்டக்டர்ஸால் மேட் ஆகிருக்கும், அதை சுற்றி வந்து இன்சுலேட்டரால் கவர் ஆகிருக்கும். ஸோ கண்டக்டர்ஸ் அப்படின்னா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது, ஸோ அது வந்து உள்ளே இருக்கும். இன்சுலேட்டர்ஸ்னால் கரண்ட்டை வந்து தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஓகேவா, அது வந்து நம்மளுக்கு வெளியே வராமல். ஸோ வயரில் வந்து மேலே இருக்கிறத வந்து நம்ம டச் பண்ணலாம் இல்லையா, ஏன்னா அது இன்சுலேட்டர், அது வந்து கரண்ட்டை நம்மளுக்கு பாஸ் பண்ணாது. ஆனால் உள்ளே உள்ளது டச் பண்ணக்கூடாது, அது கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும். ஓகேவா. And then do you know பார்க்கலாம், electric eel. Electric eel is a kind of fish which is able to produce electric current. This fish can produce an electric shock to safeguard itself from enemies and also to catch its food. இந்த ஃபிஷ் என்ன செய்யும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அது வந்து அது எனிமீஸ்லேருந்து அதை காப்பாற்றிக்கவும் செய்யும். அதுக்கு வேணும்னு சாப்பாடு வேணும்னா என்ன செய்யும், அந்த எலக்ட்ரிக் ஷாக் யூஸ் பண்ணி அந்த அடுத்த ஃபிஷ்ஷை வந்து கொன்று அதையும் சாப்பிட்டுக்கும். ஓகேவா, தட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் ஈல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர் அப்படின்றது இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட் டு ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் current flowing through the circuit. This should be connected in series. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த சிம்பிள் சர்க்யூட்டர்ஸ் இந்த மாதிரி சர்க்யூட்டில் வந்து என்ன செய்யும், இந்த அம்மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றத கூட நம்ம வந்து இதில் கரெக்டாக வந்து சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் டு மெஷர் கரண்ட் இஸ் நோன் அஸ் அம்மீட்டர். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸஸில் வந்து டீட்டெயிலாக படிப்பீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த கரண்ட் இஸ் நோன் அஸ் அம்மீட்டர். Next, conductors and insulators. Will electric current pass through all the materials? No. எலக்ட்ரிக் கரண்ட் எல்லா மெட்டீரியல்ஸ்லையும் பாஸ் ஆகுமான்னு கேட்டேன், கண்டிப்பாக நோ. ஓகேவா, ஏன்னா பிளாஸ்டிக்கில் பாஸ் ஆகாது, வுட்டில் பாஸ் ஆகாது கரண்ட். ஓகேவா. இஃப் அன் எலக்ட்ரிக் வயர் இஸ் கட், வி ஷுட் சி அ மெட்டல் வயர் சரௌண்டட் பை அன் அனதர் மெட்டல் வயர். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலரில் இருக்கலாம், அதுதான் என்னது கண்டக்டர்ஸ். ஓகேவா. ஸோ அதை சுற்றி இந்த எல்லோ, ரெட்டு, ப்ளூ கலர்லலாம் இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எப்படின்னா அதுதான் இன்சுலேட்டர்ஸ். ஓகேவா. அது வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணாது. ஓகே, அந்த கரண்ட்டை வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் வயரில் தொட்டால் கரண்ட் வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணாது. ஓகே, அந்த ஒயிட் கலர் தான் என்னது இன்சுலேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் கண்டக்டர் அப்படின்னு படிப்போம். இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் அ சர்க்யூட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா. இப்போ வந்து ஸ்விட்ச் போட்டோம் அப்படின்னா டிவி ஆன் ஆகுது, எப்படி அப்படின்னா அந்த ஸ்விட்சில் அந்த வயரில் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், ப்ளஸ் மைனஸ் சார்ஜஸ்லாம் வந்து என்ன செய்யும், அந்த வயரில் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ரீச் ஆனதுக்கப்புறம் டிவி ரீச் ஆனால் அந்த கரண்ட், அதுதான் கரண்ட். ஓகேவா. அப்போ வந்து என்ன செய்யும், இந்த டிவி வில் ஆன். த மெட்டீரியல் விச் ஆல்டோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் டு பாஸ் த்ரூ தெம் ஆர் கால் கண்டக்டர்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, அந்த வயரில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் எலக்ட்ரிக் சார்ஜஸை பாஸ் பண்ண விடுதோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் கண்டக்டர்ஸ். ஓகே, வயருக்குள்ள உள்ள அந்த லேயர் என்ன செய்யுது, நம்மளுக்கு சார்ஜஸை பாஸ் பண்ண விடுது. ஸோ தட் இஸ் கால்டு கண்டக்டர்ஸ். அதுதானே இது. எக்ஸாம்பிள் பாருங்கள், அயன், அலுமினியம், இம்பியூர் வாட்டர், எர்த் எல்லாமே என்னது கண்டக்டர்ஸ். ஓகேவா. என்ன செய்யுது, சார்ஜஸை வந்து பாஸ் பண்ண விடும். ஓகே, insulators, அதாவது நான் கண்டக்டர்ஸ். the material which do not allow the electric charges to pass through them are called insulators or non conductors. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், கிளாஸ், வுட், ரப்பர், சின், கிளே, எபோனைட், இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸை வந்து பாஸ் பண்ண விடாது, தடுத்து நிறுத்திடும். ஓகேவா. ஸோ இதுதான் என்னது இன்சுலேட்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சார்ஜரோட வயர் இருக்குது அப்படின்னா அது உள்ளே உள்ள அந்த லேயர் என்னது கண்டக்டர், வெளியே உள்ள லேயர் என்னது இன்சுலேட்டர். ஸோ இப்போ வெளியே உள்ள லேயர் சில பேத்துக்கு பிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இந்த உள்ள அந்த கோல்டன் கலர் லேயர்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ அது தெரியாமல் இப்போ ஸ்விட்ச் ஆனில் இருக்கும்போது தொட்டிங்கன்னா என்ன செய்யும், ஷாக் அடிக்கும். ஓகேவா. அதனால தான் என்ன செய்யக்கூடாது, சின்ன பிள்ளைங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் கூட விளையாடவே கூடாது. ஓகே, வுட் இஸ் நாட் அ கண்டக்டர். ஸோ இதுலலாம் என்ன செய்யுது, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பல்பு, கீ அண்ட் பேட்ரி இருக்குது, ஸ்விட்ச் இல்லை. ஓகேவா. இந்த ஸ்விட்சுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மெட்டீரியல்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் மூலிமா கரண்ட் பாஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்ல போகிறீங்க. பின் வைக்கும் போது என்ன ஆகும், கரண்ட் பாஸ் ஆகுமா, ஆகும் இல்லையா, ஏன்னா அது ஒரு மெட்டல் மாதிரி, அதனால அது வந்து என்ன செய்யும், கரண்ட்டை வந்து கடத்தும். ஓகேவா. அண்ட் தென் மேட்ச் ஸ்டிக் வந்து இட் இஸ் அ மேடப் ஆஃப் வுட் இஸ் அன் இன்சுலேட்டர்னா என்னது, எலக்ட்ரிக் சார்ஜஸை பாஸ் பண்ணாது இல்லையா, அதனால என்ன செய்யாது, இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகாது.
அண்ட் தென் பின்னில் வந்து என்ன செய்யும், எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகும், பல்ப் வந்து க்ளோ ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சேஃப்டி பின், கேர் பின் ரெண்டுமே என்ன செய்யும், எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பாஸ் பண்ணும். ஓகேவா. அண்ட் தென் பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் wood இஸ் அண்ட் இன்சுலேட்டர். ஸோ வந்து லைட் வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகாது. மெட்டல் ஸ்பூன், இட் இஸ் அண்ட் கண்டக்டர். ஸோ பல்ப் வில் க்ளோ. அண்ட் தென் wooden scale, வந்து என்னது, இட் வில் அன் இன்சுலேட்டர் அண்ட் இட் இஸ் நாட் pass the current. Okay, not allowed to pass the current. A hairpin allowed to pass the current. Glass piece வந்து என்னது, it is an insulator and it is not also allowed to pass the current and light வந்து glow ஆகாது. Okay, bulb glow ஆகாது. ஓகே, சேஃப்டி மெசேஜ் டு சேஃப்கார்ட் அ பர்சன் ஃப்ரம் எலக்ட்ரிக் ஷாக். ஒருத்தங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்சுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களை காப்பாற்றணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் த பவர் சப்ளை, இந்த சப்ளை வந்து கட் பண்ணணும். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஸ்டாப் ஆகும். தென் ரிமூவ் த கனெக்ஷன் ஃப்ரம் த ஸ்விட்சில் இருந்து அந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா. push him away with non-conducting materials. Okay, non-conducting materials like glass, plastic, wood, இது மாதிரி வச்சு அந்த அவனை வந்து தள்ளி விடணும். ஓகேவா. give him first aid and take him to nearer the health care. ஓகே, உடனே நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து நியரர் ஹெல்த் கேருக்கு வந்து அனுப்பிடணும். ஓகே. அண்ட் தென் மோர் டு நோ பார்ப்போம். தாமஸ் ஆல்வா எடிசன், யார், பல்ப் கண்டுபிடிச்சவங்க இல்லையா. February 11, 1847 பிறந்தாங்க. அண்ட் தென் October 18, 1931 இறந்துட்டாங்க. ஓகேவா. கொஸ்டின், அமெரிக்கன் இன்வெர்டர். He invented 1000 useful informations and most of them are electrical appliances used in homes. He remembered for the invention of electric bulb. ஸோ எலக்ட்ரிக் பல்ப் கண்டுபிடிச்சது யார், தாமஸ் ஆல்வா எடிசன். இவங்க வந்து 1000+ இன்வென்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் யூஸிங் த காப்பர் பிளேட், ஜிங்க் பிளேட், கனெக்டிங் வயர்ஸ், கீ, பீக்கர் அண்ட் போட்ரேஜ், அதாவது ரைஸ் வாட்டர். ஓகேவா. ஸோ அரேஞ்ச் காப்பர் அண்ட் ஜிங்க் பிளேட்ஸ் இன் த சீரீஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ சீரீஸ் அப்படின்னா ஒன்றுக்கு அடுத்த ஒன்றா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். half fill 2 beakers with porridge. 2 பீக்கரில் வந்து ரைஸ் வாட்டர் ஹாஃபாக நிரப்பி வச்சுட்டு ரெண்டுலேயுமே என்ன செய்யணும், இந்த பிளேட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஓகேவா. காப்பர் அண்ட் ஜிங்க் பிளேட்ஸை இன்சர்ட் பண்ணிடணும். காப்பர் பிளேட்டை வந்து லெட்டோட பாசிட்டிவ் சைடு அண்ட் ஜிங்க் பிளேட்டை வந்து லெட்டோட நெகட்டிவ் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேவா. இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி பல்ப் எரியும். ஓகேவா. பாட்ரேஜுக்கு பதிலாக நம்ம வந்து கர்ட், பொட்டேட்டோ, லெமன் எதுனாலும் வச்சு இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல்லி. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.